योगीराम सतमार महाराज की जय. मुरलीधर சுவாமிஜி குருஜிக்கும் எனது வணக்கங்கள். இன்று இந்நிலையில் என்னை பேச அழைத்திருக்கும் பகவான் யோகிராம் சத்மாருக்கும் எங்கள் குருஜி மகாராஜுக்கும் என் நாவிலிருந்து எனக்கு அவர்கள் பேச வைக்க வேண்டும். அவர்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு துணை இருந்து என்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும். ராம் சுகுமார் மகாராஜுக்கு ஜெய். இன்று நான் யோகிராம் சத்மார் ஆசிரமத்தில் இருப்பதற்கு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு செய்த பெரிய ஆசீர்வாதம் என்றே நினைக்கின்றேன். என்னுடைய அப்பா நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது அவர்கள் ஆஃபீஸில் ஒரு சாகிற்கு இடம் கொடுத்து அவர் பணிவிடை செய்தார்கள். அந்த புண்ணியத்தினால் தான் இன்று நான் யோகிராம் சத்மாருக்கும் நான் வந்து பணிவிடை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அவருடைய வீட்டில் எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு ஆசிரமத்தில் எல்லாரும் பகவான் நாமத்தை பற்றியும் அவருடைய லீலைகளை பற்றியும் எல்லாரும் பேசினார்கள். நான் ஆசிரமத்திற்கு வந்ததிலிருந்து ஆசிரமத்திற்கு பகவான் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி பேசுறதுக்கு பகவான் எனக்கு உதவி செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பகவான் வந்து ஆசிரமம் கட்டுறதுக்கு சுவாமிஜி சென்னை ஸ்ட்ரீட் வீட்டில் இருந்தாங்க. அப்பொழுது சில பக்தர்கள் எல்லோரும் வந்து சுவாமிக்கு ஆசிரமம் கட்ட அனுமதி கேட்டார்கள். சுவாமிஜியும் சம்மதித்த நேரத்தில் ஜனார்த்தனம் அவர்கள் வீடு வீடாக சென்று எல்லா பக்தர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வீடு வீடாக சென்று ராமாயண கதைகள் சொல்லி நன்கொடை பிரித்து பகவானுக்கு இடம் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்தார்கள். பகவானுக்கு ஆசிரமம் அமைப்பதற்கு திருவண்ணாமலையில் ஒரு சிலர் இலவசமாக இடம் கொடுக்க முன்வந்தார்களாம். ஆனால் பகவான் அதையெல்லாம் மறுத்து அக்ரஹார கொள்ளையில் ஒரு இடம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த இடத்தையும் அவர்களை சொல்லி அந்த இடத்தில் ஆசிரமம் அமைப்பதற்கு முதலில் ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு ஒரு பக்தர்கள் 4 பக்தர்கள் உதவி செய்து அவர்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வந்தார்கள். ஜனார்த்தனம் அவர்கள் மிகவும் அதற்கு பாடுபட்டு அதற்கு ஏற்பாடுகள் செய்து வந்தார்கள். பகவான் ஆசிரமம் அமைப்பதற்கு சில பெரிய திட்டங்கள் போட்டார்கள். ஆசிரமம் பெரியதாக வந்ததும் அதற்குரிய செலவுகள் எல்லாம் நிறைய இருக்கும் என்று பக்தர்கள் வாங்கிய பக்தர்கள் சில காரணத்தினால் பின்வாங்கினார்கள். அதனால் சுவாமிஜி உடனே ஒரு ட்ரஸ்டி ஆரம்பித்தார்கள். அதில் வந்து டாக்டர் ராமநாதன், பிரபாமா, சாது ரங்கராஜன் கட்டடம் கட்டுவதற்காக மணி அண்ட் ராஜலட்சுமியை சென்னையில் இருந்து அழைத்திருந்தார்கள். மணியையும் ட்ரஸ்டி ஆக்கினார்கள். அதுதான் முதல்ல ட்ரஸ்ட் போர்டு வந்தது. அதிலிருந்து தான் அவங்க தான் அந்த வேலையை ஆரம்பித்தார்கள். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி எனக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். பகவான் வந்து சென்னை ஸ்ட்ரீட் வீட்டில் இருக்கும்போது சற்று உடல் நலம் இல்லாமல் போயிட்டார்கள். அந்த சமயத்தில் தேவகிமா முயற்சினால் பகவான் சுதாமா வந்தார்கள். தேவகிமா கூப்பிடும் சமயத்தில் பகவான் சற்று தயங்கினாலும் அவர்களுடைய விருப்பப்படி 1993 வருஷம் நவம்பர் மாதம் 22 சுதாமா வந்து சேர்ந்தார்கள். அவங்களுக்கு துணையாக ஊர் வம்பு வழக்காதபடி பிரபா சுந்தரராமனையும் மிஸ்டர் சுந்தரராமனும் சுதாமா வந்து தங்கினார்கள். அவர்கள் குழந்தைகள் 2 பேர் இருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் வந்து பகவானுடன் இருந்து பகவானுக்கு சேவை செய்தார்கள்.
1993 வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி. பகவான் சுதாமா வந்து விட்டார்கள் தேவகி மாவுடன். திடீரென்று அன்று ராஜகுமாரி முருகேசன், ராதிகா பார்த்தசாரி எல்லோரும் பகவானை தரிசனம் பண்ணுவதற்காக திருவண்ணாமலை வந்திருந்தார்கள். அந்த சமயம் திடீரென்று டிசம்பர் 1993 வருஷம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு செந்தில் அப்பொழுது சிறு பையன் அவனை காரை எடுத்து வரும்போது செய்து காரில் தேவகிமா ராதிகா செந்தில் கார் ஓட்ட சுவாமிஜியும் புறப்பட்டு விட்டார்கள். எங்கே? மதுரைக்கு. மதுரையில் தேவகிமாவுடைய அம்மா இருந்தார்கள். ஆனால் எதற்கு என்று எதுவும் யாருக்கும் தெரியாது. ஆக ராத்திரி 9 மணிக்கு புறப்பட்டு மதுரை சென்றார்கள். அதிகாலையில் 5 மணிக்கு மதுரை சென்று அவர்கள் வீடை தட்ட அவர்கள் வந்து திறக்க ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே பகவான் நேரே அவங்க அம்மா கூட்டம் சென்று அவர்களை வணங்கினார்கள். வந்த விவரத்தை சொன்னார்கள். நான் இனி தேவகியை நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் எனது வேலைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று கேட்டார்கள். உடனே அந்த அம்மாவும் சரி நான் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் என்று சொல்ல சுவாமிஜி அவர் போட்டிருந்த சால்வையை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார்கள். தேவகி மாவையும் தாயாருக்கு நமஸ்காரம் பண்ண சொன்னார்கள். ஆக அன்று 9 மணி வரைக்கும் இருந்து சாமி அங்கேயே சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு 9 மணிக்கு மறுபடியும் திருவண்ணாமலை திரும்பி வந்து, ஆனால் மிகவும் வறுமொழியில் கடும் மழை, புயல் காற்று, மரம் விழுந்து ரோடை மறைத்து கிடந்தது. அதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு வந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார்கள். அந்த நிகழ்ச்சி அன்றுடன் முடிந்தது. பின்பு டிசம்பர் 31ஆம் தேதி சாது ரெங்கராஜனும் மணி ட்ரஸ்டியாக இருந்தவர் மணியும் சேர்ந்து ஓயாமடத்தில் ஒரு இது அகண்ட நாம ஜபம் வச்சுருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே அழைத்திருந்தார்கள். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நாம் தான் வைத்து அந்த அகண்ட நாமத்துக்கு எல்லாரையும் அழைத்திருந்தார்கள். எனக்கும் அதில் சேர்த்து வரும் பாக்கியம் கிடைத்தது. சுவாமிஜி 30ஆம் தேதி இரவு ஓயாமடத்திற்கு வந்து விட்டார்கள். அம்மா, தேவகிமா, பிரபாமா, சுவாமிஜி மூவரும் ஓயாமடத்தில் அந்த சிறு அறையில் தங்கிவிட்டார்கள். நானும் எனது சம்பந்தியும் வந்திருந்தோம். எனது சம்பந்தியும் பார்க்கும்போது அகண்ட நாமம் நடக்கும் இடம் இன்னும் சுத்தம் செய்யாமல் இருந்தபடியால் நாங்கள் இருவரும் இரவில் அங்கே தங்கி அந்த இடத்தை சுத்தம் செய்து கோலம் போட்டு அழகாக மெழுகி கோலம் போட்டு அந்த இடத்தை அகண்ட நாமத்துக்கு ஏற்றதாக அமைத்து விட்டோம். காலையில் 6 மணிக்கு அகண்ட நாமம் ஆரம்பித்தது. அருப்புக்கோட்டையிலிருந்து தியாகராஜ், அதாவது மகாலிங்கம் அப்பா, அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தார்கள். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க உடனே ஹோட்டலில் அந்த ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு இந்த அருப்புக்கோட்டையில் இருந்த தியாகராஜ் சந்திரா டிரான்ஸ்போர்ட் குடும்பத்தினர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண செய்தார்கள். மிகவும் நல்ல முறையில் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் கூட மாற்றி மாற்றி அகண்ட நாமம் நடத்தி மிகவும் அருமையாக நடந்தது. சுவாமிஜி அருகிலிருந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். மாலையில் திடீரென்று சுவாமிஜி முடியும் தருணத்தில் தேவமாவை கூப்பிட்டு பகவான் பாமாலை எடுத்து வரும்படி சொல்லியிருந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தார்கள். உடனே சுவாமிஜி அந்த பகவான் பாமாலையில் முதல் பக்கத்தில் டிபிஎம் மீனாட்சி சுந்தரனார் எழுதிய பகவான் பாமாலை புஸ்தகம் நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்கலாம். அதன் முதல் பக்கத்தில் பகவான் அவர்கள் கைப்பட ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க. அது என்ன என்று நான் வாசிக்கிறேன்.
அதை எல்லாரும் கேட்டுக்கோங்க. தேவகி இஸ் மை இட்டர்னல் ஸ்லேவ். மை ஃபாதர் ஹேஸ் சென்ட் ஹர் இன்டு திஸ் வேர்ல்ட் with the sole of purpose of serving this beggar in his entire work. யோகிராம் சுரத்குமார், திருவண்ணாமலை. இன்றும் அந்த புத்தகத்தில் அந்த இது இருக்குது, சாமி கைப்பட எழுதினது. அதை வாசித்து பலமுறை தேவகிமாவை வாசிக்கிறார்கள். அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு அதை வாசித்தார்கள். எல்லோரும் அதை கேட்டுக்கொண்டே இருந்தோம். பின்பு அதற்கு பிறகு சுவாமிஜி அது நேரத்தை சொல்லிவிட்டு, இன்று முதல் தேவகி இனி மாதேவியாக நான் மாற்றுகிறேன் என்று சொன்னார்கள். எல்லோரும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அத்துடன் முடிந்தது. எல்லோரும் விடைபெற்று அவரவர் வீடுகள் திரும்பினார்கள். ஆனால் எனக்கும் தியாகராஜன் ஃபேமிலிக்கும் சாமி உத்தரவு கொடுக்கவில்லை. எங்களுக்கு எதுக்கு என்றே தெரியவில்லை. நாங்கள் சிவகாசியில் அஞ்சு தங்கிவிட்டோம். மறுநாள் 1ஆம் தேதி சுவாமி சுதாமா வீட்டுக்கு சென்றோம். 2 மாலையுடன் சென்றோம். தேவகிமாவை மாதேவகி என்று சொன்னதனால் தேவமாவுக்கும் சுவாமிஜிக்கும் மாலை அணிவித்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். சுவாமிஜி அன்றும் எங்களுக்கு விடை கொடுக்கவில்லை. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி சுவாமிஜி எங்களை அனுமதிக்கவே இல்லை. 4ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் காலையில் பகவானை பார்க்கறதுக்கு சென்றோம் சுதாமாவிற்கு. நாங்கள் மட்டும்தான் முதலில் சென்றோம். உடனே தேவகிமா சொன்னார்கள் பகவானிடம், சுவாமிஜி பகவான் நான் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா என்றார். சரி என்றார். என்ன என்றால் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கேசரி கொண்டாந்து கொடுத்தாங்க. என்ன விசேஷம், என்ன இன்றைக்கு தேவகியுடைய பர்த்டே என்று சுவாமிஜி சொன்னார்கள். தேவகியுடைய பர்த்டே என்று சொல்லும்போது இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் சொன்னார்கள். அதாவது தேவமாவை அது அன்றைக்கு கேசரி போடுவதற்காக சுகர் வாங்க கடைக்கு அனுப்பினார்களாம். சுகர் கட்டி வந்த பேப்பரில் பப்பா ராம்தாஸ், மாதாஜி, சச்சிதானசாமி ஃபோட்டோ இருந்தது. அந்த படத்தை எங்களுக்கு எல்லாருக்கும் காட்டினார்கள். சுவாமிஜி சொன்னார், அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொல்லி, ராஜேஸ்வரி இந்த தேதியை நீ மறக்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு உடனே இனி நீங்கள் ஊருக்கு புறப்படலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டார்கள். இனிமேல் அடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வருவோம். ஆசிரம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் வந்த சமயம் சென்னை ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க சாமிஜி. நாங்கள் எல்லோரும் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மறுநாள் நடக்க போகுது. நானும் எனது அக்காளும் பெரிய அக்கா ருக்மணி அம்மாள் நோமோ அவங்களும் வந்திருந்தோம். சாமிகிட்ட வந்திருந்தோம். அந்த சமயம் சாமி திடீரென்று எல்லா பக்தர்களையும் அனுப்பிவிட்டார்கள். நான் தேவகிமா, எனது அக்காள் ருக்மணி அம்மா, அபூர்வம்மா, வித்யா, அதாவது ஜனார்த்தன மிஸ்ஸஸ் வித்யா இருந்தாங்க. எங்களை மட்டும் சாமி உட்கார வச்சுருந்தாங்க. எங்களுக்கு எதுக்கென்றே தெரியவில்லை. கடைசியில் திடீரென்று பையனை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சென்னை சிவகாசி லாட்ஜில் போய் ஜனார்த்தனத்தை கார் எடுத்துக்கொண்டு உடனே வரவு சொல்லியிருந்தான். சரி என்று அந்த பையன் ஓயமாக போய் ஜனார்த்தனம் கார் எடுத்து வர, காரில் எங்களை சாமி பகவான் ஏறிவிட்டு ஜனார்த்தனம் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். எங்களை எல்லாரையும் அதில் ஏற சொல்லிவிட்டார்கள். நாங்கள் எங்கே போக போகிறோம், எதுக்கு போக போகிறோம்னே எங்களுக்கு தெரியாது. நாங்களும் காரில் ஏறி உட்காந்தாச்சு. வந்தால் கடைசியில் வரனா சாமி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு காரை விடுங்கன்னு சொன்ன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்து சென்றோம். கிட்டத்தட்ட 1 மணி ஆச்சு. 1 மணிக்கு இங்கே சரியான வெயில்லாம் பயங்கர சூடு, நிற்கவே முடியல. இந்த சாமி வாங்கின இடத்துல ஒரே ஒரு பனை மரம் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. வெறும் முள்செடி புல்லுந்தான். ஆனால் நிற்க முடியல. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போது இடம் பயங்கரமாக எப்படி இருக்கேன்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் இந்த ஒரு 4-5 பேர் அப்போ தான் முள்ளை வெட்டுறாங்க. முள்ளை வெட்டி இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீரென்று எங்களுக்கு நிற்க முடியல. நாங்கள் காலை கிட்டுக்கிட்டு, ஆனால் சாமி அசையாமல் நிற்கிறாங்க. அதில் வேறு சாமி என்ன சொல்கிறாங்க,
இந்த பிச்சைக்காரன் போன நினச்சான். ஆனால் கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலான்னு நினைக்கிறான். ரெண்டு உட்காந்துட்டாங்க. சாமி உட்கார்ந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆக நாங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். திடீரென்று அபூர்வமாவை கூப்பிட்டு, அபூர்வம், நீ மலை சுற்றும் உன்னுடன் மலை சுற்றும் சுப்லட்சுமி பாட்டி வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, நீ அங்கே போயிட்டு வாயேன். எதுக்கு சாமி அவங்கள போய் சுப்லட்சுமி பாட்டி வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்ட்டு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம். ஆனால் அவங்க வேகமாக சுப்லட்சுமி பாட்டிக்கு சாமியுடைய சொல்லை கேட்டு வேகமாக போனார்கள். சுவாமிஜி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எதுவும் பேசவில்லை. நாங்கள் நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று அபூர்வமாக சுப்லட்சுமி பாட்டியின் மருமகளுடன் ஒரு பெரிய தூக்கும் டம்ளரும் பாயும் கொண்டு வருவதை பார்த்தோம். வந்தால் அதில் என்ன இவ்வளவு பெரிய தூக்கில் பாயாசம், பால், இந்த பருப்பு பாயாசம் இருக்கு. பாய் எங்களை உட்கார்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆக இந்த வெயிலில் உட்கார்றதுக்கு சாமியை அது என்ன செய்தோம், சாமிக்கு ஜனார்த்தன் சொன்னார், காரில் ஒரு வேஷ்டி இருக்குது, ஒரு கொடை இருக்குது, போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் ஆக நான் வேகமாக போய் சாமிக்கு அந்த வேஷ்டியை மடித்து சாமி அதில் உட்கார வச்சு கொடையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டேன். இங்கே அதுக்குள்ளே அப்புறம் பாயும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் சாமியை மறுபடியும் பாயில் உட்கார வச்சு நாங்களும் எல்லாரும் பாயில் உட்காந்து பாயாசம் கொண்டு வந்த உடனே ஆச்சரியம். சுப்லட்சுமி பாட்டி சின்ன நிறைய அங்கத்தினர்கள்லாம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான். எப்படி எதுக்காக அவ்வளோ பாயாசம் செய்கிறாங்கன்னே தெரியல. வேகமாக சாமி சொல்கிறாங்க, தேவகி வா. நாங்கள் வேகமாக வந்தாங்க. வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த பாயாசம் கொடு நாங்கள். ஆக முதல்ல வேலை செய்கிறவங்களுக்கு அம்மா நாங்கள் முள்ளு குத்துது அங்கே வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. அந்த முள்ளில் எல்லாத்துக்கும் வேகமாக போய் அவங்க வேலையை தரங்கள் பண்ணாமல் வேகமாக போய் பாயாசம் கொடுத்து வந்தாங்க. பிறகுதான் சுவாமியும் பாயாசம் குடிச்சிட்டு எங்களுக்கும் எல்லாரையும் பாயாசம் குடிக்கும்படி சொன்னாங்க. இதற்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, சாமி அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு. நிறைய பேர் வந்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. தெரிஞ்சதுனால எல்லாருமே நிறைய நம்ம பக்தர்கள் வந்திருந்தவங்க ஒவ்வொருத்தராக தெரிஞ்சு எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தபோது தற்செயலாக அவர் கஜராஜனும் வந்திருந்தார். கஜராஜனும் சப்பாத்தி கொண்டு வந்திருந்தார். அவர் என்ன செய்தார், சுவாமி காரில் ஏறி உட்கார்ந்துட்டார். பிறகு உட்கார்ந்து கஜராஜன் கொண்டு வந்து சப்பாத்தி அவர் சாப்பிடும்படி சொல்ல அவர் சம்மதித்தார். எங்களை உடனே நீங்கள் போய் சுதாமலை போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. தேவையமாவோ காலையில் 10 மணிக்கு சாமிகிட்ட தனி ஸ்ட்ரீட்லேயே இருந்தவங்க எப்படி சமையல் பண்ணியிருக்க முடியும்? எங்களை போய் சுதாமலை போய் சாப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே, ஆனால் அதுக்கு நாங்கள் ஒபே பண்ணோம். உடனே நாங்கள் எல்லோரும் போய் வேகமாக சுதாமாவில் சாதம் வச்சு ரசம் வச்சு வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக ஓடி வந்துட்டோம். அதுக்குள்ளே சாமியும் எல்லாரும் அவங்க காரில் உட்காந்து கஜராஜன் கொண்டு வந்து சப்பாத்தி சாப்பிட்ருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் வந்தாலும் ஒரே வெயில் தான். சுவாமிஜி உள்ள சாமி கேசட் சாப்பிட்டு முடித்த பிறகு காணி மடத்தில் சச்சிதானந்த சாமி பேசின கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பித்தார். திடீரென்று காற்று எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியாது, புயல் காற்று மாதிரி அந்த வெள்ளம் கில்லு எல்லாத்தையும் அடித்து வெளியே கட்டிடுச்சு. ஒரு புல் இல்லாமல் பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே அந்த காற்று அப்படியே எல்லாத்தையும் தூக்கொண்ட போட்டுருச்சு. ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் சாப்பிட போன சமயத்தில் ஷாமியானா போடுறதுக்காக ஆள் வந்துட்டாங்க. ஷாமியானா போட ஆரம்பிக்கவும் செய்துட்டாங்க. இங்கே காற்று தூக்குது. ஷாமியானா போட்டால் காற்று தூக்குது. காற்று முடிஞ்சு கொஞ்ச நேரம் காற்று அடித்து தீர்த்ததோ இல்லை, புல் எல்லாத்தையும் தூக்கி அடித்தது. எங்கே இருந்துதான் மேகத்தை கொண்டு வந்ததோ தெரியாது. மழை இருண்டு மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொட்ட ஆரம்பித்தோடனே முள் எல்லாம் போயிடுச்சு. மழையும் தண்ணீர் தெளித்து அந்த இடத்தை பக்குவப்படுத்திடுச்சு. ஆச்சரியமாக இருந்தது. மழை பெய்த உடனே நாங்கள் எல்லாரும் மழைக்கு பயந்து
சாமியானை போட்டிருந்ததுனால அது உள்ளே போய் வேகமாக உள்ளே போனோம். உள்ளே போனால் சாமி என்ன நினச்சாங்களோ தெரியாது, சாமியானாவே எங்கள் தலையில் உள்ள வச்சுட்டாங்க. சாமியானை செஞ்சு எங்களை மூடிடுச்சு. எல்லோரும் பயப்படாதீங்கன்னு சொல்லி மெதுவாக எங்களைய சாமியானை தூக்கிட்டு எங்களை வெளியேற்றிட்டாங்க. சரி, இனிமேல் நமக்கு சாமியான சரிப்பட்டு வராது சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு சாமி காரில் உட்காந்துருக்க நாங்கள் எல்லாரும் வட்டம் போட்டு பக்தர்களும் வந்திருந்தாங்க. வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கும்மி அடித்தா சாமி ஒரே இது அங்கே உள்ள கார்ப்பில் ஜனார்த்தனம், சுவாமிஜி, கஜராஜன் 3 பேர் இருக்காங்க. நாங்கள் சுற்றி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மணி 6 ஆயிடுச்சு. சுவாமிஜி இனி சுதாமா புறப்படுவோம்ட்டு சுதாமாவுக்கு புறப்பட்டோம். கிட்டத்தட்ட 27 பேர் அதுக்குள்ளே சேர்ந்தாச்சு. சுதாமாவுக்கு புறப்பட்டோம். சுதாமாவுக்கு அந்த கதையை தெலுங்குமா சொன்னதாக சொன்னாங்க. அதனால் நான் அதுக்கு மேலே நான் சொல்லலை. அடுத்ததுக்கு நான் வர்றேன். எல்லோரும் ஜனார்த்தனம் அந்த குரூப் எல்லோரும் ஏதோ சில காரணங்களால வெளியேறினதுனால மணி அந்த பொறுப்பு எடுத்து கட்டடம் கட்ட ஆரம்பிச்சு விட்டார். கட்டடம் கட்டும்போது ஒரு பெரிய கொச்சக்கயிறு கொண்டு வந்து எல்லாத்தையும் அளந்தாங்க. அந்த அளந்த கயிறை சாமிக்கு கடைசட்டும் கையில் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டாக சுற்றி கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். அது மாலையாகவே போட்டிருப்பார். கடைசி வரைக்கும் அந்த மாலையை அந்த கயிறை கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருந்தார். அதை அளக்கும்போது ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தில் சுற்றி செங்கல் பதிக்க சொல்லிவிட்டார். சிறு இடம்தான், அதை சுற்றி பதிவுங்க. அது யாருக்கும் எதுக்கு என்று யாரும் கேட்கல, யாருக்கும் எதுக்கு என்று தெரியவும் தெரியாது. அது சுவாமிஜி என்ன சொல்லிட்டாங்க, அந்த இடத்துக்குள்ளே எதுவும் வைக்கக்கூடாது, செங்கலோ சிமெண்ட்டோ எதுவுமே வைக்கக்கூடாது, அந்த இடத்த யாரும் மிதிக்கவும் கூடாது, அது உள்ளே யாரும் போகக்கூடாது என்று சொல்லியிருந்ததுனால அந்த சதுரமான ஒரு இடத்துக்குள்ளே சொன்னார். அதுதான் இன்று பகவான் மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்க இடம். அந்த இடத்த பின்னால் தான் எங்களுக்கு அது தெரிஞ்சது. இந்த கட்டடம் கட்ட ஆரம்பிக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், கட்டடம் கட்டுறதுன்னா எவ்வளோ செங்கல் அடிக்கணும், மணல் அடிக்கணும், எவ்வளவோ, அதுவும் ஒரு பெரிய பிளான். அப்படி இருக்கிறதுல எவ்வளோ மணல் வரணும். அப்பெல்லாம் திருக்கோவிலூர் பக்கத்தில் போய் அந்த பண்ணையில் இதில் போய் மணல் அள்ளிட்டு வருவாங்க. அந்த இதில் உடனே செய்தாங்க, சந்திரா டிரான்ஸ்போர்ட்டில் என்ன செய்தாங்க, அவங்களுடைய லாரி சிவராம் என்ற லாரியையும் டிரைவர் கிளீனரையும் அனுப்பிட்டாங்க. அதே போல் மதுரையிலேருந்து ஆனந்த் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஆனந்தராஜன் அவனுடைய லாரியையும் டிரைவர் கிளீனரையும் இங்கே ஆசிரமத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அதுக்கு எவ்வித பெட்ரோல் எந்தவித செலவும் கிடையாது. அவங்களே செலவு, டிரைவருக்கு எல்லாத்துக்கும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க, பெட்ரோலும் அவங்களே போட்டுருவாங்க. அதனால் ஆசிரம செலவு வைக்கக்கூடாது என்பதற்காக அந்த இருவரும் உதவி செய்தார்கள். அந்த சமயத்தில் தான் சாமி பார்த்தாங்க, கிட்டத்தட்ட 100 பேர் வேலை பார்ப்பாங்க, நிறைய நல்ல வேலை, பெரிய இது வேலையை பெரிய இதை மணிச்சர் எடுத்து நல்லா செய்தாங்க. அந்த சமயத்தில் சுவாமி திடீரென்று ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சரியாக சாப்பாடு கொண்டு வரல, அதனால் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து சந்திரசேகர் வந்தார். சந்திரசேகர்ஜி வந்தோடனே வாத்தியாயார் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வர வளைச்சி ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் மதிய சாப்பாடு மட்டும் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டா தான் வேலை பார்க்கலாம் சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பின்பு ஒரு நாள் சுவாமிஜி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இந்த வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க, எவ்வளோ கால் சுடும், இந்த இதில் எப்படி நிற்க முடியும் என்று சொல்ல ஜஸ்டிஸ் ஐயா உடனே செருப்பு கடைக்காரரை வரவழைத்து எல்லோருக்கும் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஆக சாமியுடைய மனசு ஒர்க்கர்ஸ் மேலேயே தான் இருக்கும். அவங்களுடைய நலனை பாதுகாக்கணும். ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு நாள் மழை பெய்து வேலை வைக்கிறவங்க கிடையாது, அவங்க வந்துடணும், வேலை செய்யட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சாமி சொல்லுவாங்க. அது பிறகு நான் கட்டட வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல கட்டடம் நல்லா எழுப்பிக்கிட்டு இருக்கு.
மேலே இப்போ நீங்கள் பிரதான் மந்திரியில் இப்போ ட்ரெஸ் ஒர்க் பார்த்துருக்கீங்க, மேலே மேலே ஒரு 10 ட்ரெஸ் ஒர்க் இருக்குது. இந்த ட்ரெஸ் ஒர்க்கு கீழே வச்சே இது வெல்டு பண்ணது. ஒவ்வொன்றும் இப்போ உங்களுக்கு மேலே இப்போ பார்க்கவே பெருசாக தெரியும், கீழே இருக்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது நீங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது. அவ்வளோ கனம், அவ்வளோ எவ்வளோ உயரமானது. அந்த ட்ரெஸ் ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு மேலே தூக்கிக்கணும். கட்டடம் மேலே எழும்பிடுச்சு, மேலே அதில் வைக்கணும். மேலே வைக்கிறதுனா அது எப்படி வைக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஒரு கிரெயின் கொண்டு வந்து அதை தூக்கி வைக்க சொல்லலாம்னு நினச்சாங்க. அப்போது ஒரு கரும்பாலையிலேருந்து ஒரு கிரெயினை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணால் தூக்குறதுக்கு முடியல. அந்த கிரெயினை ரொம்ப கஷ்டப்பட்டு சரி இதாக போயிடுச்சு. சுவாமிஜி பார்த்தாரு, அதை தொட்டு அதை இது பண்ணிவிட்டு கடைசியில் சாமி என்ன செய்தாங்க, இந்த பிச்சைக்காரன் படத்தை கொண்டாங்க, ஒரு தீபம் கொண்டு வாங்க, ஒரு விளக்கு கொண்டு வாங்கன்னாங்க. உண்மையிலேயே ஆசிரமத்தில் அப்போயெல்லாம் ஜாமான்கள் எதுவுமே அதிகமாக கிடையாது. இருந்த போதிலும் ஒரு சின்ன குருவாயூர் விளக்கம் சாமி படம் ஒரு சின்னதுன்னு தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே அதை எங்கே வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது. மேலே இன்னும் லாந்தலியில் இன்னும் வேலையோ அரைமுறையில் தானே இருக்குது. அங்கே உடனே ஒரு ஃபோல்டிங் சேர், பழைய காலத்து ஃபோல்டிங் சேரை கொண்டு வந்தாங்க. அதில் சாமி படத்தை வச்சு அங்கே வேலை செய்கிற சித்தாள் பொண்ணையை தான் ஒரு ஆளை கூப்பிட்டு அது தீபத்தை ஏற்ற சொன்னாங்க. தீபத்தை ஏற்றிட்டு இனிமேல் ட்ரெஸ்ஸை தூக்குங்கன்னா தூக்குனா கரெக்டாக அந்த லெவலில் போய் உட்காரணும். அந்த கரெக்டாக அந்தந்த லெவலில் நேராக போய் உட்காரணும். நேரம் உட்காருன்னா அங்கே மேலே தூக்கி வைக்கிறதுக்கு நமக்கு அது இடமும் கிடையாது, ஆட்கள் நிற்கிறதுக்கு இடமும் கிடையாது, அதை நகர்த்தவும் முடியாது. ஆனால் சாமி சொன்ன பின்னால் இந்த 10 இதும் அப்படியே போய் அழகாக டக்குன்னு கழிச்சு நாங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறோம். அப்படியே ஆடித்தான் போச்சு, இப்படியே ஆடிக்கிட்டே தான் மேலே ஏறிச்சு. ஆனால் அங்கே போய் உட்காரும்போது கரெக்டாக உட்காந்துருது. ஒரு இதில் கூட ஒரு சின்ன கஷ்டமோ ஒரு இது எதுவும் வரல. அப்புறக்கு திடீர்னு சாமி சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த தீபம் 24 ஹவர்ஸும் இந்த பிச்சைக்காரன் முன்னால் எரியணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த விளக்குக்கு ஒரு சிம்னி மட்டும் வச்சுட்டாங்க. சிம்னி இருந்தது, வாங்கிட்டு வந்து ஒரு சிம்னி மட்டும் வச்சாச்சு. சிம்னி வச்சு அந்த இதில் ஒரு ஓரத்தில் வச்சாச்சு. வச்சதும் கொஞ்ச நாளில் திடீர்னு மழை வந்துடுச்சு. மழை வந்த உடனே இந்த தீபத்தை எப்படி காப்பாற்றுறது? தீபம் இது பண்ணாமல் இருக்கணும். அதை பார்க்குறதுக்கு என்ன செய்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு கொடையை கொண்டு வந்தாங்க. இன்ஜினியர்கிட்ட கேட்க இன்ஜினியர் ஒரு கொடையை கொண்டு வந்தாங்க. அந்த கொடையை வச்சு கட்டிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தீபத்தை 24 ஹவர்ஸு பார்க்கணும்னு சொல்லத்தில் இந்த 24 மணி நேரம் இந்த யார் பாப்பா? எல்லா ஒர்க்கர்ஸும் போயிடுவாங்க. ஆசிரமத்தில் யாரும் கிடையாது. மணி சாரும் ராஜேஷ்மாவும் ராஜேஸ்வரி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி சரவணன் இருக்கான். சரவணன் சமையல் பண்ணுற கோபால் இருக்காங்க. இது ஹோட்டல்லேருந்து வந்தது பிறகு இப்போது சமையல் பண்ணும் அருணாச்சலம் ஐயர் இப்போ வந்துட்டார். வந்து அவர் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆக அவர் சமையல் பண்ணி தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவரே தான் இருக்கார். அன்றைக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு ஆசிரமத்தில் அப்போ ஒரு வாடகை வீட்டில் தான் அவருக்கு முதல்ல சமையல் பண்ணார். அது பிறகு தான் ஆசிரமத்தில் இடம் வந்தது பிறகு தான் வசதியாக வந்தது பிறகு தான் இடம் இங்கே மாற்றினாங்க. சாமியே அடுக்கி போட்டாங்க. அந்த இடத்துல யார் தீபம் பாப்பான்னு சொல்லும்போது ராஜேஸ்வரி பாப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆக சின்ன குருவாயூர் விளக்கு எப்படி எரியும்? ராத்திரிக்கு எரியறதுக்கு சான்சஸே இல்லை. ஆக ராத்திரி 2 மணிக்கு 2:30 மணிக்கு சாமி டெய்லி எழுப்பி விட்ருவாங்க. என்கிட்ட அலாரம் டைம் பீஸ்லாம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நானும் ஒரு குடம் மட்டும் வச்சுருப்பேன், ஒரு டார்ச் வச்சுருப்பேன். காம்பவுண்ட் வால் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது, லைட்டு எலக்ட்ரிக் அப்போலாம் எந்த இதுவும் கிடையாது, லைட்டும் கிடையாது. ஆனால் பகவான் துணையுடன் தினமும் போய் அதுக்கு நான் நைட்டில் 2:30 மணிக்கும் போய் தீபம் போட்டுட்டு வந்துடுவேன்.
காலையில் அது தெளித்து கோலம் போட்டு பூ வச்சிருவேன். அது பகவானுக்கு அந்த விளக்கு சரியாக தெரியல என்றால் அப்படியே தேவகி வரும். தேவகின்னு கேட்டால் அந்த விளக்கு சரியில்லைன்னு அர்த்தம். உடனே பார்த்துருவோம். அப்படி இருக்கிறதுல பிறகு நாங்கள் என்ன செய்தோம், காற்றும் மழையும் வந்துடுச்சு. காற்று மழை வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னே சரவணனும் இந்த லாரி டிரைவர்ஸ் எல்லாரும் ஒரு மரப்பெட்டி எடுத்து அந்த மரப்பெட்டியை சுவரில் வச்சு அரைஞ்சி அது உள்ளே விளக்க வச்சுட்டாங்க. விளக்க வச்சாலும் காற்று எந்த காற்றுனால அணையுதுன்னு சொன்னோடனே ஒரு ரெக்சினை மேலே மட்டும் 3 ராப்பில் வச்சுட்டாங்க. சாமி இடத்துல திறந்து விட்டுருவோம். ராத்திரியில் மட்டும் மூடிடுவோம். பகலில் பூரா திறந்துருக்கோம், நைட்டில் மூடியிருப்போம். அதுதான் இருந்தது. பிறகு ஜஸ்டிஸே வந்தது பின்பு அதே குருவாயூர் விளக்கு பெருசாக வச்சுட்டாங்க. இப்போ அதனால் இப்போ அவளுக்கு எந்த வித கஷ்டமும் கிடையாது. இப்போ அந்த சாமி படத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜாலியாக பெரிய படம் வந்துருச்சு. அந்த இடம்தான் சாமிக்கு முதல்ல தீபம் வச்சு இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல 24 ஹவர்ஸும் இருக்குது. அதே சமயம் கணபதி சென்னையிலிருந்து டாக்டர் குமரேசன், டாக்டர் புனிதா மூலம் பெரியவா படத்தை அனுப்பி பகவான்கிட்ட அனுப்ப வச்சுட்டாங்க. அனுப்பினோடனே சுவாமிஜி அதை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு ரமண கேந்திராலேருந்து வாங்கி வந்ததுன்னு சொல்லி அனுப்புனாங்க. வந்தோடனே அப்போது சாமி டைனிங் ஹால் கட்டியாச்சு. டைனிங் ஹாலில் தரிசனம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சுவாமிஜி இப்படியே பார்த்தாரு. ஒரு இடத்த காட்டி அவர் கண் முன்னால் இருக்கிற இடத்த பார்த்து இந்த இடத்துல அதை படத்தை மாட்டணும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் டைனிங் ஹாலில் பெரியவா படம் இருக்கிறது. பகவான் பார்த்து கொண்டே இருந்த படம் அந்த பெரியவா படம். அதில் அதுலேயும் ஒரு தீபம் கொண்டு வராங்கன்னாரு. அதே போல் அந்த சின்ன குருவாயூர் விளக்கு தான் கிடச்சிச்சு. அதை வச்சாங்க. அந்த விளக்கும் அப்போ ஸ்டூல் போட்டு ஏறி உயரத்தில் இருந்துச்சு. அந்த விளக்கும் 24 ஹவர்ஸ் எரியணும்னுட்டாங்க. ஆக தினமும் நைட்டில் இந்த 2 தீபத்துக்கும் தீபம் போடுறதுக்கு 2:30 மணிக்கு ஒரு நாள் கூட நான் தவறினதே இல்லை. இது நான் பகவானுடைய ஆசிரமத்தில் நான் செய்த பணியில் இதுதான் எனக்கு பெரிய பணி, பாக்கியம். எனக்கு சாமி கொடுத்த பெரிய பணி. எனக்கு அவருடைய துணையினால தான் அந்த காரியத்தை நான் செய்து கொண்டேன். இப்பொழுதும் அந்த கவனம் செலுத்திக்கிட்டே தான் இருக்கோம். பிறகு பெரியவா படத்தில் அது பிறகு சாமி ஹட்டுக்கு வருவாங்க. காலையில் 7 மணிக்கு கரெக்டாக சாமி ஹட்டுக்கு சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரும்போது ஹட்டு சிமெண்ட் வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம். அதனால் ஒரு பக்கத்தில் சிமெண்ட் இருந்தது, பாதி இதில் மண்டரை தான் சாமியை சாப்பிட வைப்பாங்க. நான் 1994 1994 அக்டோபர் 4ஆம் தேதி நான் வந்தது. ஆனால் சுவாமிஜி காலையில் 7 மணிக்கு சாமி ஹட்டில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சுதாமா போய் அப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு தரிசனத்துக்கு வருவாங்க. இந்த 7 மணிக்கு ஹட்டுக்கு போகும்போது எல்லோரும் தரிசனத்துக்காக இப்போ இந்த ஸ்டால் இருக்கு இல்லையா, கேட்டு பக்கத்தில் வரிசையாக நிற்போம். அப்போ சுவாமிஜி சிலர் இப்படி காட்டி கூப்பிடுவாங்க. அவங்க மட்டும் கட்டுக்கு சாமியோட கூட போகலாம். மற்றபடி யாரும் நாட்டெல்லாம் கட்டுக்குள்ளே வேறு யாரும் போக முடியாது. ஒன்லி சாமி கூப்பிட்டவங்க மட்டும்தான் அங்கே கட்டுக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு இட்லி வைப்பாங்க, ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பாங்க. அப்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சாமி எல்லாரையும் கூப்பிட்றாங்க, என்னையை மட்டும் கூப்பிடலையே என்று ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. நான் மனுஷர்கிட்ட சொல்வேன், ஐயா நீங்கள் கேளுங்க, சாமிகிட்ட கேளுங்க, நானும் கட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கேளுங்கன்னு. சாமி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாட் நவ் மட்டும் சொன்னாங்கன்னாங்க. அப்போ என்றைக்கோ ஒரு நாள் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் சாமி என்னை 96ல் என்னை ஒரு வருஷம் கழித்து ஜனவரி 27ஆம் தேதி என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சாமி திடீர்னு ராஜேஸ்வரி கட்டுக்கு வரலாம்னு ஆள் அனுப்பியிருந்தாங்க. உடனே நான் வேகமாக செல்வராஜ் அப்போ ஒரு பையன் தான், அவனை விட்டு கூப்பிட விட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம்.
சரின்னு வேகமாக ஓடி வந்தேன். ஓடி வந்து சாமி எழுந்தாங்க, ராஜேஸ்வரி நீ இனிமேல் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் செர்வலாகலாம் அப்படின்ட்டாங்க. வந்தன்றைக்கே எனக்கு எல்லாருக்கும் செர்வனும் பாக்கியமும் கிடைச்சிச்சு. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சாமிக்கு சாப்பாடு வைக்க பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு சாமி எனக்கு கொடுத்த பெரிய வரம்னே நினைக்கிறேன். எனக்கு சாமி கடைசி வரைக்கும் அவருக்கு சாப்பாடு சமைக்கும் பாக்கியமும் கொடுத்தாங்க. அதோட சாமிக்கு சாப்பாடு வைக்கிற பாக்கியமும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கடைசி காலம் வரைக்கும் எனக்கு கிடைக்க பகவான் தான் அது புரியணும். அவர் இது வந்தது ஏப்ரல் 29 பெரியவா படம் வந்தது 96 ஏப்ரல் 29 வந்தது. அது பிறகு இந்த கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் இடம் திடீர்னு 3/4 முடிஞ்சிருக்கு. அரைக்குறையில் இருக்குது. பூச்சுமானம்லாம் இல்லை கட்டடத்துலாம். திடீர்னு சுவாமிஜி நினச்சிதாங்க இல்லை, அதுக்கு முந்தைய ஒன்று நடந்தது. சுவாமிஜி ஜஸ்டிஸை அவர் வர சொல்லியிருந்தாங்க. வர சொல்லி சுவாகத மண்டபத்தில் மறுவட்டம் 93 94 மதர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. விஜயலட்சுமா எல்லோரும், விஜயலட்சுமா வித்யாக்கா ராஜேஷ்மா எல்லோரும் வந்துட்டாங்க. மணி சார் ராஜேஷ்மா எல்லாரையும் சுவாகத மண்டபத்தை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு ஜஸ்டிஸை அவர் வர சொல்லி கதவை பூட்டிட்டாங்க. கதவை பூட்டிட்டு எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, யாரும் உள்ளே வெளியே போகக்கூடாது, நாங்கள் உள்ளே வரக்கூடாது வச்சு உள்ளே வந்து சாமிஜி உட்காந்துருந்தோம். சாமிக்கு உட்கார்றதுக்கு எப்போதுமே அழகான ஒரு சீட்டு போடுவோம். அதே போல் அங்கே போட்டிருந்தோம். அதை சாமிஜி எழுந்திரிச்சிட்டு ஜஸ்டிஸாவை அதில் உட்காரும்படி சொல்ல, ஜஸ்டிஸா அப்படியே திகைக்க, இல்லை கண்டிப்பாக நீ இதில் வந்து உட்காரணும் சொல்ல, ஜஸ்டிஸையா தவண்டுக்கிட்டே போய் அதில் கால் பட்டுருங்கிறதுக்காக தவண்டுக்கிட்டே போய் அதில் போய் உட்கார ஜஸ்டிஸாவை அன்று ஆன்மீக வாரிசாக பதிவு செய்தார்கள். இது வேற அந்நேரம் யாரும் தெரியாது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட காலையில் 9:30 மணிக்கு இது நடந்த விஷயம். அது தேதி வந்து 1 மார்ச் 1. அவருடைய இயற்கை அப்போ வந்து மார்ச் 1 1996 மார்ச் 1 இந்த விஷயம் நடந்தது. 11 மணிக்கு சுவாமிஜி டைனிங் ஹாலுக்கு வந்துட்டாங்க. வந்து சுவாமிஜி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்தாங்க. அதாவது அதை நான் வாசிக்கிறேன். நான் இதில் இருந்தது டைரியில், அதை நான் இது வாசிக்கிறேன். இனி ஜஸ்டிஸ் ஆசிரமத்தை கவனித்துக் கொள்வார்கள் என்றும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சுதாமா அன்னையரையும் கவனித்துக் கொள்வார்கள். மணி அண்ட் ராஜலட்சுமி இரவு பகலாக இந்த பிச்சைக்காரனுக்காக உழைத்திருக்கிறார்கள். சுதாமா அன்னையர் 4 பேரும் என்னுடைய மதர்ஸ். நான் சுகமில்லாமல் இருந்த சமயம் சன்னதி தெரு வீட்டில் தேவகி வந்து என்னை கவனித்து கொண்டாள். பின்பு இந்நிலையில் தங்களை விட்டு விட்டு செல்ல மாட்டேன், தாங்கள் என்னுடன் சுதாமா வந்துவிட வேண்டும், அல்லது தங்களுடன் நான் இங்கேயே தங்கி விடுவேன் என்று சொன்னதும் பகவான் சந்நிதி தெருவிலிருந்து சுதாமா சென்றார்கள். மற்ற சுதாமா சகோதரிகளும் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவர்களும் பகவானுக்கு தொண்டு செய்தார்கள். ஆசிரமம் கட்டி முடித்ததும் பகவான் அப்பாவுடன் சென்று விடுவார்கள். அதற்காக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை தாமதப்படுத்தக்கூடாது என்று சாமி அந்த டைனிங் ஹாலில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. கொடுத்ததும் எல்லோரும் அப்படியே கேட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். பிறகு சாமி அது பிறகு சாமி சொருகம் செய்ததுக்காக சென்னையிலேருந்து கலாசாகர் ராஜகோபாலை அழைத்திருந்தாங்க.
அவரும் அவருடைய ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. மணி பீரியட்லேயே வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சி அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து வச்சுருந்தாங்க. அப்போது கலாச்சார ராஜகோபால் தினமும் வந்து காலையில் இப்போ சின்ன தர்ஷன் மந்திர் இருக்கு இல்லையா, அந்த சின்ன தர்ஷன் மந்திரில் தான் கட்லேருந்து வந்து சாமி நேரம் அங்கே போய் அவங்க உட்காந்துருவாங்க. ஆனால் நாட் அலவுட், யாருமே உள்ளே போகக்கூடாது. சுதாமா மதர்ஸ் கூட வெளியே உட்காந்து நாமம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நாமம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சாமியும் கலாச்சார ராஜகோபால் துணைக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நடராஜன் ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு பையன். நடராஜனும் சரவணனும் அவங்க வந்து கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க உதவி செய்வாங்க. மற்றபடி இப்படியே அந்த இது பகவான் வந்து அவருடைய உருவத்தை அறிவு கொடுக்க அவர் கலாச்சார ராஜகோபால் சாமியை வடிச்சிட்டாங்க. அப்படியே ஒரு மெழுகுதில் வடித்து திண்டுக்கல்லில் கொண்டு போய் லக்ஷ்மண் செட்டியாரும் மிஸ்டர் தின்னப்பன் அவர்களும் அதை எடுத்துக்கொண்டு திண்டுக்கல்லுக்கு போய் அங்கே தான் அது சாமி உருவம் இதை அங்கே உள்ள மிஷினில் வச்சு செய்து திண்டுக்கல்லிருந்து பகவான் சுரூபம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக ஏப்ரல் 1996 ஏப்ரல் 17 திண்டுக்கல்லிருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அது சின்ன தர்ஷனத்திலே இருந்தது. திடீர்னு பகவான் என்ன செய்தார், அப்போ மேலையெல்லாம் லாந்தியாச்சு. மேலே லாந்தினது பிறகு தான் சாமி வந்து அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக 1996 டிசம்பர் மாதம் 18 திடீர்னு சாமி அதை கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வர சொல்லி இந்த இடத்துல இதை வைக்கணும்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சாயங்காலம் எந்த வித இதுவும் கிடையாது, விசேஷமாக எதுவுமே செய்யலை. ஆனால் மணிசாரம் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. மணிசார் வெளியே தான் இருக்கணும். நானும் ராஜேஷ்மா, கொத்தனார், மற்ற இந்த சரவணன், நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தோம். ராத்திரி அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் இருந்தோம். டிரைவர் கண்டக்டர்ஸும் இருந்தாங்க. எல்லோரும் என்ன செய்தோம், ராத்திரி பெரிய அந்த பகவான் இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்க இடத்துக்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அதில் எல்லாத்தையும் நாங்கள் நாமம் எழுதின நோட்டை உள்ளே போய் எல்லோரும் அடுக்கணும். அடிக்க அதை மூடி அதில் தான் சாமி காலையில் 7 மணிக்கு கட்டுக்கு வர்றதுக்கு முந்தைய வேலையை முடிச்சிட்டோம். எல்லோரும் சாமி நேரம் கட்டுக்கு வந்து சாமி நேரம் வந்து அதை பார்த்து அதை சுற்றி வந்து அது இது பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அதுபோக பிறகு அந்த அந்த பிரதிஷ்டை பண்ணது எந்த வித விசேஷம் இல்லாமல் செய்ததுனால அப்போ பகவான் வந்து அது பிறகு எல்லாத்தையும் சொன்னார், இனி இந்த பிச்சைக்காரன் நீங்கள் கும்பிட வேண்டாம், இதில் தான் எல்லாம் இருக்க, இதைத்தான் நீங்கள் இது பண்ணணும், கும்பிடணும் சொல்லி பக்கத்தில் சேர் போட்டு அதில் உட்காந்துருப்பார். ஆனால் எல்லோரும் இதைத்தான் சுற்றி வரணும். பகவான் கூப்பிட்டவங்க மட்டும்தான் அவர் பக்கத்தில் போகலாம். மற்றபடி பகவானை இதுதான் பகவான், இங்கே இதை தான் அப்பா, இந்த அப்பாவை தான் நீங்கள் கும்பிடணும்பார். ஆனால் அப்போவும் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், ஒரு ஆள் பாதத்தை மேலே தொட்டாங்க, உடம்பை தொட்டாங்க. அப்படி தொடக்கூடாது, பாதத்தை மட்டும் தொட்டு கும்பிடலாம், மற்றபடி ஒன்றும் போடக்கூடாது. அதுக்கு பூ மாலை வந்து கோவிலிருந்து வந்த பெரிய கோவிலேருந்து அண்ணாமலையார் கோவிலேருந்து வந்த மாலையை மட்டும்தான் போடலாம், மற்றபடி எந்த மாலையும் போடக்கூடாதுன்னு வச்சுட்டார். திடீர்னு கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரே தூசி, ரொம்ப தூசியாக இருந்துச்சு. எப்படி துடைக்கணுமே, அப்போ என்ன செய்யலான்னு ஒன்று, நான் தான் ஆசிரமத்தில் இருக்கிறதுனால ராஜேஸ்வரிக்கு அந்த பணின்னு சொல்லிட்டாங்க. ஆக நான் தான் துடைச்சி தினமும் அதை துடைச்சிடுவேன் காலையில். ஆக நான் என்ன செய்வேன், ஒரு துண்டில் ஒரு பக்கம் ஈர துணியை வச்சு துடைச்சிடுவேன், ஒரு பக்கம் ஈரம் இல்லாத துணியை வச்சு துடைச்சிடுவேன். திடீர்னு சாமி துடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நானே நினச்சிக்கிட்டேன், ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், சாமி அதனால தான் நம்மளை துடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, என்னென்னு காரணம் தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் ஆச்சு, ஒரே தூசி, 8 கால் பூச்சி, தலைக்கும் கைக்கும் இடையிலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது. உடனே நான் மெதுவாக தேவமா பக்கத்துலலாம் போய் நாங்கள் பேச முடியாது, இருந்தாலும் தூரத்தில் இருந்து சைகனையில் காட்டின உடனே தேவமா போய் சாமிகிட்ட, சாமி பகவான்
இப்படி இட்டுக்கால் பிடிச்சா கட்டிட்டு இப்படி எல்லாம் சொன்ன உடனே சரி இது யார் துடைக்கிறது இன்னும் மறுபடியும் கேட்டார். ராஜேஸ்வரனும் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவுடனே ராஜேஸ்வரி நீ இதை எப்படி துடைக்கிற என்னாங்க. உடனே நான் சொன்னேன், சாமிஜி முதல்ல நான் ஈர துணி வச்சு துடைச்சிருவேன், பிறகு இந்த ஈரமில்லாத துணி வச்சு ஈரமில்லாத டவல் வச்சு துடைப்பேன். ராஜேஸ்வரி இந்த பிச்சைக்காரன் மேலே ஈரம் படக்கூடாது, சாஃப்ட் கிளாத் வச்சு துடைக்கணும். சரி சுவாமிஜி நான் அப்படியே செய்கிறேன்னு சொன்னோடனே அப்போ ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க. வந்தோடனே ஐயாட்ட போய் நான் ஐயா அப்படி சுவாமிஜி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஜஸ்டிஸ் ஐயா உடனே சாஃப்ட் டவல் வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. அது ரெகுலராக பிறகு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் இன்னொரு என்ன விசேஷம்னா, அந்த இந்த சொருவத்தை பற்றி சொல்கிறதுனால இதையும் நான் சொல்கிறேன். சுவாமிஜி சோம்லாம சென்னையில் இருந்தாங்க, ரெங்கபாஷத்தில் டாக்டர் ரெங்கபாஷம் இதில் இருந்தாங்க. அப்போது அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே ஆசிரமத்துக்கு சோமாகி வந்து விட்டார்கள். அபோர்டில் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் ஒரு மணி இருக்கும். திடீர்னு டிரைவர் ரவி இருந்தார். ரவிகிட்ட என்னை கூப்பிட்டு வரும்போதையும் ராஜேஸ்வரியை ஒரு குடம் தண்ணியும் ஒரு மகும் ஒரு டவுனையும் எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு மட்டும் சொல்லி விட்டுருந்தாங்க. சரி எதுக்கோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் அப்போ ஒரு பிளாஸ்டிக் குடம் தான், ஒரு பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி, ஒரு பிளாஸ்டிக் மங்கு தான், ஆனால் என்கிட்ட ஒரு புது டவல் இருந்துச்சு. ஒரு புது டவலையும் எடுத்துகிட்டு போய் பகவான் இப்பொழுது நந்தி பகவான் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல தான் சாமி நாற்காலியில் உட்காந்துருந்தாங்க. சுற்றி மதர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் கொண்டு போய் கீழே தண்ணி வச்சு இந்த பாதம் இருக்க இடம் இல்லையா, அந்த பாதத்துக்கு பக்கத்தில் தான் தண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணேன். கேட்டை பூட்டுவோம்னுட்டாங்க. நாட்டெல்லாம் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னுட்டாங்க. வேறு யாரும் வரல. சுவாமிஜி நான் தண்ணி கொண்டு வந்துட்டேன். சுவாமிஜி ராஜேஸ்வரி இதை என்ன செய்வோம், இந்த சொருபத்துக்கு உபயோகிக்கணும், அதை என்ன செய்வோம். சுவாமிஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் உபயோகிக்கிறேன். ராஜேஸ்வரி நீ தான் முடிவெடுக்கணும், நீ டிசிஷன் எடுட்டாங்க. சாமி அதில் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ தண்ணி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு எனக்கு அப்படியே ஒரே குழப்பம். ஒரு செகண்ட் நினச்சேன், தண்ணி மக்கு டவல் 3 கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால் அப்போ அதை அபிஷேகம் பண்ணுறதுக்காகத்தான் சொல்லிவிட்டு சாமி அதை நான் அபிஷேகம் பண்ணுறேன். சரி அதை அபிஷேகம் பண்ணுவோம்ட்டாங்க. ஆனால் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது, போகக்கூடாதுன்ட்டாங்க. ஆக நான் மட்டும் அந்த எடுத்துகிட்டு போய் சுவாமியை அப்படியே அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு சீக்கிரம் வா ராஜேஸ்வரி, நாங்கள் சீக்கிரமாக சொல்லியிருந்தபடி சீக்கிரம் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிகிட்ட சுவாமிக்கு முடிச்சிட்டேனோன்னு என்னை இந்த பிச்சைக்காரனை அது பக்கத்தில் கொண்டு போ நாங்கள் சரின்ட்டு எல்லாரும் அந்த வண்டியில் அப்போ வீல் சேரில் தான் சாமி வந்தாங்க. வீல் சேரில் வரும்போது சாமி அந்த அதை வலம் வரணும்னாங்க. வரும்போது விஜயலட்சுமா இருந்தாங்க. விஜயலட்சுமா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதை நாங்கள் எல்லோரும் சாமி சுற்றி பின்னாலேயே நாங்கள் அந்த சாமிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க 3 பேர் தேவகமா நான் எல்லோரும் அது வலம் வந்தோம். வந்தோடனே சாமி நான் சின்ன பூ கொடுத்த உடனே அந்த பாதத்தில் வச்சு சாமி அதை நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க. நமஸ்காரம் பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ண உடனே எல்லோரும் இனிமேல் எல்லோரும் அவருடைய இடத்துக்கு போகலாம்னாங்க. இன்றைக்கி அந்த பூவை நான் வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். சாமி எனக்கு அது ஒரு பெரிய வரம் கொடுத்தாங்க. சாமிஜி திடீர்னு வேலையை திடீர்னு தான் நிறுத்த சொன்னாங்க. மணி சர்டிஃபிகேட்டில் நிறுத்த சொல்லிவிட்டு ஜஸ்டிஸை கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஜஸ்டிஸை வச்சு ஜஸ்டிஸ் நீ உடனே வரணும்னாங்க. ஜஸ்டிஸ் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது வேலையை நீ அப்படியே விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே அவரும் கீழ்ப்படிந்து உடனே அவருடைய வேலையெல்லாம் விட்டு வாங்கினவங்ககிட்ட எல்லாம் ரூபாயெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு அப்படியே வந்தாங்க. இன்வேலிட் கேர்ள் பொண்ணு, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு, ஒய்ஃபு எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க ஒய்ஃபுடைய அம்மாவும் இருந்தாங்க, எல்லாத்தையுமே விட்டுட்டு சாமி ஆசிரமத்துக்கு ஜஸ்டிஸ் ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க.
ஆசிரமத்துக்கு வந்தால் ஆசிரமத்தில் எந்த வசதியுமே கிடையாது. சாப்பாடு மதிய சாப்பாடு உண்டு, காலையில் சாப்பாடுன்னா எங்களுக்கு நாங்கள் ராத்திரி என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஐயாவும் அதே போல் அனுசரித்து சாப்பிட்டாங்க. படுக்கிறதுக்கு பாய் தான், மெத்தையும் கிடையாது, இப்போ இதெல்லாம் கிடையாது, ஏசி அதெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. இருக்கிற இடத்துல படுத்துக்கிடணும், அவ்வளோதான். சரவணன் எல்லோரும் கூட வெறும் மணலில் படுத்துருவாங்க. நாங்கள் டைனியால் அப்போல்லாம் காட்டேஜஸ்லாம் கெட்ட ஆரம்பித்ததுனால எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் படுத்துக்குவோம். குறிப்பிட்டு இந்த இடம் தான் கிடையாது. அப்படி இருக்கிறதுல ஜஸ்டிஸாவும் வேகமாக வந்து அவருடைய இது இந்த வேந்தார் அபோர்ட்லேயே தங்கியிருந்தார். அபோர்டில் கூட வெறுந்தரையில் தான் படுப்பார், கட்டிலெலாம் கிடையாது, கட்டில் வெறுந்தரையில் தான் படுத்தாங்க. அந்த நேரத்தில் ராத்திரி திடீர்னு ஜஸ்டிஸை கூப்பிட்டு இங்கே என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நைட்டில் என்ன சாப்பிடணுன்னு சப்பாத்தின்ட்டாங்க. சொன்ன உடனே சுவாமிஜியே தினமும் சுவாமிஜி சப்பாத்தி மாவுலாம் என்கிட்ட ராஜேஷ் என்னையும் சரவணனையும் கூப்பிட்டாங்க. என்னையும் சரவணையும் கூப்பிட்டு ராஜேஸ்வரி நீ ஜஸ்டிஸாவுக்கு நீ சாப்பாடு கவனிச்சுக்கிடணும், அவரை கவனிச்சுக்கிடணுமான்ட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு சரவணனையும் நீ அவனுக்கு பாடிகார்டு மாதிரி நீ கூடயே இருக்கணும். ராத்திரி படுக்கும்போது அவனுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, சின்ன பையன்தான், நீ அவர் கூடயே தான் படுக்கணும் சொன்னதுனால ஜஸ்டிஸ் கால் மாட்டில் தான் அவன் படுத்துக்கிடுவான். நைட்டில் நான் சப்பாத்தி சாப்பாடு நான் சமையல் பண்ணி கொடுத்துருவேன். சப்பாத்திக்கு மாவு என்றைக்கு காலியாகும் என்று நாமெல்லாம் எப்படி தான் சாமி தெரியுமா, கரெக்டாக கொண்டாந்து சாமி சப்பாத்தி மாவு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோ கவனம் சாமி கேட்பாங்க, எப்படி இருக்குது என்ன கேட்டுக்கிறவும் செய்வாங்க. பிறகு அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் வந்து சீத்தா ஒரு மாடு கொண்டாந்து நன்கொடையாக கொடுத்தாங்க. கொடுத்த சமயத்தில் அந்த வரவேற்பு கொடுத்தோம். கேட்டில் வரவேற்பு கொடுத்து சாமி அங்கே தான் உட்காந்து வரவேற்பு கொடுத்து அது பேர் வச்சு சீத்தான்னு பேர் வச்சாங்க. அதுக்கு வந்து நடராஜன் ஷியாமலா அம்மன் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அதுக்கு உரிய செலவு எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு புல் வாங்குறதுக்கு எல்லா செலவையும் அவங்க ஏற்று கடைசி வரைக்கும் அவங்க எல்லாம் செய்தாங்க. அந்த சீத்தா வந்து கடைசியில் சாமியுடைய ஆராதனை நாளுக்கே தான் மறு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த சீதா கரெக்டாக சாமி ஆராதனை அன்னைக்கே அதுவும் உயிர் நீத்துச்சு. அது இங்கேயே தான் அப்புறம் இது பண்ணாங்க, அடக்கம் பண்ணாங்க. டைனியால் வந்து 1995 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு கிரேஸ் திறந்து அன்னைக்கு சாமி தான் முதல்ல உட்காந்து எல்லோரும் சாப்பிடணுங்கிறதுக்காக உட்காந்து ஈவினிங் தானே, அதனால் எல்லோரும் கேசரி பக்கோடா எல்லாம் வச்சு நாங்கள் எல்லாருக்கும் சாப்பிட்டோம். பிறகு சாமி வந்து இந்த ஆசிரமத்துக்கு எதற்காக எனக்கு தெரியாது. அப்போது இந்த வேடியப்பன் கோயில், இந்த 5வது காட்டேஜுக்கு பின்னால் அங்கிட்டு ஒரு வேடியப்பன் கோயில் இருக்குது. அது கோபுரமாலாம் கிடையாது, வெறும் ஓப்பன் ஸ்பேஸ் தான். பெரிய வேப்ப மரம் இருக்கும், நடுவில் வேடியப்பன் இருப்பார். இங்கேயும் பல தெய்வங்கள் இருப்பாங்க, அஷ்டலட்சுமி, பரசுராமன், அர்ஜுனன், இப்படி பல சொருபங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 13 இது இருக்குது. மழை பெய்தாலும் ஒழுக்கத்தை சும்மா தான் கிடக்கும், வெறும் காலி இடம்தான். ஆக சுவாமிஜி அந்த இதில் போய் நீலோத்சவிக்கு இருந்த சமயம் தேவமாவையும் கூட்டிகிட்டு போய் அங்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்துட்டு தேவமா கையில் 1 ரூபாய் கொடுத்து அந்த வேடியப்பனுக்கு வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து சுவாமிஜி சொல்லிட்டாங்க, இந்த வேடியப்பன் கோவிலுக்கு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றணும், கண்டிப்பாக போய் விளக்கேற்றணும். தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அதுக்கு 11 அபிஷேகங்கள், எல்லா அபிஷேகங்களும் செய்து புது ட்ரெஸ் போட்டு பொங்கல் வச்சு பானகம் வரைச்சி அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து அங்கே வச்சுட்டு வரணும்னு சாமி ஏற்பாடு பண்ணாங்க. அதில் தவறவே இல்லை. சாமி இருக்கும்போதே இது ஆரம்பித்தது. நாங்கள் காலையிலே சாமி 7 மணிக்கு கட்டுக்கு வரத்தில் சாமிகிட்ட அனுமதி வாங்கிட்டு நாங்கள் போய் அங்கே எல்லா விஷயம் முடிச்சுட்டு சாமி 10 மணிக்கு வரத்தில் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி முன்னால் கொண்டு வந்து சாமி முன்னாலேயே கொண்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு
வைப்போம். சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே வருது. ஆனால் அந்த முதல் வெள்ளியை தவிர மற்ற நாள் ஆட்டக்கூடாது இன்னும் கண்டிப்பாக சொல்லியிருந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சுவாமிக்கு வந்து இது போஜனங்கள்லாம் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும்போது மிஸ்டர் குமரன் அவர் முன்னால் ஒரு இடம் வாங்கியிருந்தார். ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி வாங்கியிருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு வயதானவங்களுக்கெல்லாம் ஒரு பெரியவங்களாம் தங்குறதுக்காக, வயசானவங்க தங்குறதுக்காக ஒரு கட்டடம் அந்த உபயோகிக்கலாம்ட்டு நினச்சாங்க. ஆனால் சாமி என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. குமரனுக்கு கொஞ்சம் வருத்தம், என்ன ஏன் சாமி ஏன் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் கடைசி அதை சாமி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இதை வந்து அவங்க அம்மா அவருக்கு அவங்க அம்மா அப்பா நினைவாக அன்னம்மாள் கோபால்சாமி நினைவாக அந்த இது அன்னதானம் ஆரம்பி சொல்லி அவர் கொடுத்த 10 லட்சத்தையும் பேங்க்கில் போட்டு சாதுக்கள் ஒரு கிட்டத்தட்ட நல்ல சாதுக்களாக பார்த்து 30-40 பேருக்கு நம்ம ஆசிரமத்தில் இது சாது போஜனம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக அவர் ஆரம்பித்தபடி சாது போஜனம் 1998 வருஷம் அன்னம்மா கோபாலசாமி நினைவாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கும் இந்த கரோனா பீரியடிலும் கூட அந்த சாது போஜனம் நன்றாக நடந்து வருது. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு என்னென்ன நம்ம ஆசிரமத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருதோ அந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு உடைதானமும் எல்லாம் செய்வாங்க. பகவான் வந்து இந்த கட்டில் நினச்சிவாங்க எல்லாருக்கும் செம்பருத்தி பூ ராஜலட்சுமி வந்து நினச்சிவாங்க செம்பருத்தி கட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஒரு பூ கொண்டு வந்து கணக்கு வச்சு கொடுப்பாங்க. சாமி அங்கே இருக்க எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இப்படி இருக்க பூவை ஆளுக்கு ஒன்றா கொடுப்பாங்க. எல்லோரும் வச்சுக்குவோம். கட்டுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா தலையில் பூ இருக்குன்னு அவங்க கட்டுக்கு போயிட்டு வர்றாங்கங்கிற அடையாளத்தை வச்சு அப்படியே இருக்கும். பிறகு அவங்க ராஜலட்சுமா ஊரில் இல்லாத சமயத்தில் நான் கொண்டு போய் சாமிகிட்ட அந்த பூவை கொடுப்பா. சாமி என்ன செய்வாங்க, ராஜேஸ்வரி இதை கொண்டு போய் பெரியவா படத்துக்கு வச்சுட்டு வா அம்மாங்க. நான் சரின்ட்டு வேகமாக எழுச்சுவேன். வேகமாக போய் வேகமாக சாமி பெரியவா படத்தில் வச்சுட்டு, அப்போ பெரிய படம் இருக்கிறதுனால அங்கே மேலே தான் வைக்கணும். மேலே ஸ்டூலில் ஏறி வச்சுட்டு அவர் பாதத்தை தொட்டு இப்படி நமஸ்காரம் இப்படி தொட்டுக்கிட்டு கும்பிட்டுட்டு வேகமாக வந்துடுவேன். சாமி பார்த்தாங்க, ஒரு நாள் பார்த்துட்டு ராஜேஸ்வரி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணியா? ஆமாம் சுவாமிஜி. எப்படி நமஸ்காரம்? நல்ல நாமசாமி நல்ல தொட்டு நமஸ்காரம் பண்ணி. ராஜேஸ்வரி அப்படி செய்யக்கூடாது, ப்ராஸ்டேட் பண்ணணும். நீ வெறுமனா இப்படி வெறும் கால் செய்யக்கூடாதுமா. மகான்கள் வந்து ப்ராஸ்டேட் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பகவானுக்கு அந்த பூ வைக்கிறதுலையோ நான் அந்த காரியத்தை எனக்கு கொடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த பாக்கியத்தை நான் செய்து வர்றேன். பிறகு நான் என்னுடைய மணி 8 ஆகுது. இன்னும் 2 நிமிஷம்தான் இருக்குது. ஆனால் என்னுடைய நிகழ்ச்சியில் இதை சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். மணி 8 ஆகுது. அதனால் எனக்கு சாமி அவருடைய இது நான் வந்து சாமிகிட்ட வந்து நான் இதுக்காக வரல, உண்மையிலே ஆன்மீகத்துக்காக நான் வரல. முரேஷ்ஜியோட நான் வந்து இதுக்காக வந்தேன். வீட்டில் உள்ள கஷ்டத்துக்காகத்தான் கேட்டு நான் முதல்ல முரேஷ்ஜியோட வந்தது. ஆனால் எனக்கு சாமி எனக்கு எல்லா நலன்களும் குடும்பத்துக்கும் கொடுத்தாங்க. என்னையும் ஏற்றுக்கிட்டாங்க. முரேஷ்ஜியை ஒரு தடவை மிஸ்டர் அருணகிரி நரேஷ்ஜி அப்பா வந்து கேட்குறாங்க, ஏன் சாமி அவரை மட்டும்
கிங் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹி ரூல்ஸ் மை ஹார்ட்னு சொன்னாங்க. ஆக முருகேஷ்ஜியோட அந்த பாக்கியம் எனக்கு முதல்ல கிடச்சிச்சு. முதல்ல வந்த மறுநாளைக்கே என்னை சிவகங்கா தீர்த்தத்தில் வச்சு என்னையும் முருகேஷ்ஜியும் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ எனக்கு இன்னும் வச்சுருக்கேன். அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. மேலும் சாமி என்னை புன்னமரத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மலைக்கு மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்க. ஆலமரத்துக்கு போய் கூட்டிகிட்டு போய் எனக்கு அது பாக்கியம் கொடுத்தாங்க. தீபத் திருநாள் அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போய் வளம் வந்தாங்க. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. எனக்கு நிறைய சாமி எனக்காக எனக்கு அருள் பாலித்தாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்க. நான் சொன்னதில் தவறுதல் இருக்கலாம். தயவுசெய்து எல்லோரும் எது மன்னிச்சுக்கிடணும். சாமி என்னை இது வரைக்கும் பேச வச்சதுக்கு அவருக்கும் நன்றி கடன் நான் செலுத்துகிறேன். அவருக்கு வணக்கத்தை செலுத்துகிறேன். எனக்கு குருஜி எனக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு அவருக்கு பெரிய நமஸ்காரம். இன்னும் நிறையா சொல்ல இருந்தாலும் தவறு விட்டுருந்தாலும் நிறைய விட்டுருக்கேன். அதையெல்லாம் ஏன் சொல்லலைன்னு எதுவும் கேட்க வேண்டாம். தயவுசெய்து குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்கணுங்கிறதுக்காக இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். கேட்டவர்கள் யாவருக்கும் எனக்கு வணக்கம், நன்றி. योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया।